நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிட்ருக்கேன். யார் சட்டைப்பா? ஆ குட்டி பாப்பா சட்டையை நீ எதுக்கு எடுக்கிற? மடிஞ்சியா மடிச்சு வைக்கிறான் நாங்க பாப்பா சட்டையை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஃபேமிலியோட நைட் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நைட் விலாக். வாங்க இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்பா பால் கறந்து வந்து விட்டால் பாலை ஊற்ற போகிறோம். ஏப்பா இந்த பாலில் மாடோட உழைப்பும் இருக்குல்ல? மாடு உழைப்பு தானா? மாட்டோட உழைப்பு இருக்குது, என் உழைப்பும் இருக்குது. உன் உழைப்பு நான் 2 தீனி கீனி கொண்டாந்து போடுறேன், தண்ணியை கட்டுறேன். அது தின்னுட்டு 2 பாலை கொடுக்குது. ஒன்னாட்டம் கூட்ட குந்திக்கிட்டு அது வேடிக்கை பார்க்கல. எனக்கு என்ன பண்ணுற? உனக்கு நான் ஒன்றும் போடல. பசுமாட்டு போடுறேன் மற்ற உனக்கு ஒரு உடம்பு போடுறதுன்னு வண்டி போட்டு வா. எங்க பாலை வண்டி போட்டு வாடா பண்ணையில். அம்மா என்ன பண்ணுறாங்க? என்ன பண்றேன்? டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். டீ போடுறியா? பாப்பா குட்டி பாப்பா ஆய் பண்ண துணியை துவைச்சிட்டு. என்ன சொல்ற? பாப்பா குட்டி பாப்பா ஆய் பண்ண துணி. ஆய் போன துணி அதை அலசிட்டு இருக்கு. சரி சரி. அங்க அலசியாச்சு, இங்க வந்து சும்மா சவுக்காரம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன சாப்பாடுமா? சாப்பாடு மத்தியானம் உருண்டை குழம்பு வச்சோமா, அது இருக்குது. இப்ப பாசி பருப்பு கொஞ்சம் வேகப்பட்டு கஞ்சி வைக்க போறேன் உனக்கு. பாசி பருப்பு கஞ்சி. இப்ப எங்களுக்கு டீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது கஞ்சி 2 முட்டை வச்சு தரேன். சாப்பிட்டுட்டு சாப்பாடு வேணா கொஞ்சமா போட்டு உருண்டை குழம்பு போட்டு வேணா சாப்பிட்டு பாரு. சரி. உங்களுக்கு என்ன நைட் சாப்பாடு? எங்களுக்கு அதுதான். அதான் என்ன உருண்டை குழம்பு. இப்ப நான் அதுக்கு 6 படி வடிப்பேன் சூடா. சரி. அதுதான் சாப்பிடுவோம் நாங்க. டீ போட்டுட்டு இருக்க? இப்ப டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. டீ குடிச்சாதான் வேலை பெரிய டக்கு டக்குன்னு. டெய்லி நேரத்துக்கு டீ குடிக்க ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வரும். ஆமா, ஆயா வந்துகிட்டு இருக்கோம். ஆயா தான் ஊருக்கு போனது, நமக்கு செங்க இருக்கு ஆயா எல்லாமே. ஆயா வந்து பாத்தீங்கன்னா சித்தி வீட்டுக்கு லெஃப்ட் ஆயிடுச்சு. இனிமேல் எப்போ வரும்னு தெரியாது. அன்னைக்கே சொன்னேன் போகும்போதே, 4 நாளைக்கு இருந்துட்டு வந்துருமா, நீ இல்லைன்னா எனக்கு என்னமோன்னு. போனா நம்ம வந்த பார்த்தா அப்படின்னு போனுச்சு. நான் அன்னைக்கு கூப்பிட்றேன் ஆயா ஊருக்குன்னு. அங்க இப்ப என்ன சொல்லி எனக்கு அங்க என்ன வேலை அப்படிங்குது. அது இல்லாம எனக்கு கல்யாணம் ஆயான்னு சொல்றேன். எங்க சித்தி வந்து விட மாட்டாங்க நம்ம ஆயாவை. அதனால நம்ம ஆயா நம்ம சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு தான் போயிருக்கோம். சித்தி விட மாட்டாங்க. ஒரு 5 நாள் வச்சுக்கிட்டு தான் விடுவாங்க. ஸோ ஆயா அங்கே இருக்காங்க. எவ்ரி ஈவினிங் ஆயா நம்ம வீட்டுக்கு வர அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணுறோம். நெத்திவிக்கு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டி வர்றாரு. எப்பா பால் வேணா போகுது? போனா பிடிக்கலாமா? பால் போட்டியா தண்ணே? ஆட்டு வந்துருச்சா? நான் வரேன். தொங்குன்னு வேகணும். என்ன பக்கத்துல இருந்துட்டே இப்பதான் வர? நான் வாடையிலிருந்து வரேன். பால் வண்டி வந்துருச்சுன்னு வேகனா போனால் பரவாயில்ல. எல்லாரும் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்படியே நம்மளும் போட்டுட்டு வீட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். தாத்தாவும் பேரனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரத்தில். தலைவரே குளிக்கல? பால் கறக்கணும் அந்த மாடு வீட்டுக்கு. நாட்டு மாடு. அந்த மாட்டு பால் இன்னும் கறக்கலையா? வாலி எடுத்தா சொல்கிறேன். கறந்து விட்டு தான் குளிக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு? தூக்காடுறான். என்ன இவனுக்கும் பச்சை தொண்டு அறிமுகப்படுத்துறேன். அடுத்து நீ தான் ஆள் அப்படிங்கிறியா? இது என்ன ஆட்டம் போடுது? நித்திக்க செய்ய சொல்றேன். நித்திக்க எனக்காக செய். இப்ப அங்க பாருப்பா,
நல்லா செய்ய. நல்லா இருக்குல்ல அப்படி செய்யறப்ப. அதே மாதிரி சொல்லி பழக்கி விட்றா, அது என்ன நல்லா இருக்கும் உனக்கு. மறக்க மாட்டான், அவனா தனியா விளையாண்டுட்டு இருக்க பாக்குறேன். தனியெல்லாம் அவன் நீ சொல்லி சொல்லி தான் நம்ம செய்கிறோம். ம். என்னைக்கு தனியாக அவன் செய்யலாம். முக்கிரிய தின்னுட்டு நீ மாமன் சொன்னானா அது மாதிரி செய்யக்கூடாது. நானும் முடியாதுன்னு சொல்லுது. அப்பா அடிச்சு கொண்டு நித்திக்க இங்க பாரு, என்ன பாரு, இங்க பாருப்பா. அப்பா அடி. கஞ்சி விட்டு அப்பா அடிச்சு விடணும். அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்னம்மா பண்ண போற? பாசிப்பருப்பு கஞ்சி. பாசிப்பருப்பு கஞ்சி. டெய்லியும் இப்போ நைட் வந்து பாசிப்பருப்பு கஞ்சி போயிட்டு இருக்கு. ஆமா. எப்போதும் போல தான் எங்களுக்கு சக்கரை போடாம தனியாக எடுத்து வச்சிரு. நீனே சக்கரை போடாம தான் குடிக்கணும். சரி சரி. ஆ? ம். பாசிப்பருப்பு கஞ்சி எப்படிமா வைக்கணும்? பாசிப்பருப்பு கஞ்சி இப்போ தண்ணி வச்சிருக்கிறேன். முன்னாடி தண்ணி கொதிச்சு போனோம் தான் இந்த பாசிப்பருப்பு அள்ளி போட்டிருக்கேன். வெந்துக்கிட்டு இருக்குது. வெந்த பிறகு நம்ம தேங்காய் ஒரு மூலி எடுத்துக்கணும். ஒரு மூலி எடுத்து நல்லா திருவி மிக்சியில் போட்டு அப்படியே செத்த நேரம் ஒரு ஓட்டு ஓட்டணும்னா போதும். ஓட்டா செத்த நேரம் அப்படியே அரைக்கணும். அரைச்சி அந்த பாலை நல்லா வெந்நீர் வச்சு கொஞ்சம் அதில் ஊற்றி புளியணும். புளிஞ்ச பிறகு அந்த பாலை எடுத்து இந்த கஞ்சியில் பாசிப்பருப்பு கஞ்சியில் ஒன்றா ஊற்றணும். ஊற்றி சாப்பிட்டோம்னா இந்த வயிறு புண்ணுக்கெல்லாம் நல்லது. அதுமாரி தான் இப்போ டெய்லி நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சக்கரை போடுறியா? சக்கரை நான் நீ தான் உனக்கு சக்கரை வேணுனாலும் சொல்லு, இல்லைன்னா வேண்டாம்னா உனக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் சக்கரை போட்டு தான் நாங்கள் குடிப்போம். நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிட்ருக்கேன். யார் சட்டைப்பா? ஆ, குட்டி பாப்பா சட்டையை நீ எதுக்கு எடுக்கிற? மடிஞ்சியா? மடிச்சு வைக்கிறான் நாங்க பாப்பா சட்டைய. அதுவும் தெளிவா அங்கே வந்து டவுசரை பூரா தனியா, பெரிய சட்டையை பூரா இங்கே வைக்கணும். ஏன்னா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. கரண்ட் இன்னும் இருக்கு. எப்போ வரும் தெரியல. குளிச்சிட்டியா இல்லையா? இன்னும் குளிக்கல. கரண்ட் வந்து தான் குளிக்கணும். வீட்டில் போய் எங்கே குளிக்கிறது? நெத்திக்கு என்ன பண்ணுறான்? டேய் உள்ள பாப்பா, இருட்டுலாம் வெளில நிற்க விடாது. சேர்ல உட்காதியா? கரண்ட் வந்துருச்சு. சூப்பர். நெத்திக்கு பேர சொன்னாலே கரண்ட் வருதுப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் குளித்தேன். குளிச்சுட்டு அப்படியே இருந்தால் கரண்ட் நின்று போயிடுச்சு. மறுபடியும் கரண்ட் வந்துருக்கு. நல்லா குளித்ததும் தான் அப்படியே ஒரு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நைட்டில் அதுவும் ஜில்லுன்னு இருக்குது. நான் வந்ததும் கேட்கலான்னு இருந்தேன். என்ன மடிப்பா அவுத்துட்டு இருக்க? இது என்ன அது? பஞ்சு பட்டி போட்டோம்ல. ஆமாம், கொல்லையிலேருந்து எடுத்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. 1 2 ஓரமரத்துலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 4 செடி. 4 விட வெடிச்சிருக்க? வெடிச்சிருக்கு. எடுக்கலாம். தண்ணி விட்டனால வள வாங்குதே. நாளைக்கு சாயந்தரம் 4 தைச்சிருக்கும். கொல்லையில் எடுக்கலாம். பரவாயில்ல, பஞ்சு சூப்பராக இருக்குப்பா. இந்த கோடை பஞ்சு மாதிரியே தெரியலையே. நல்லா இருக்கு. இந்த வருஷம் நல்லா பஞ்சாக இருக்கு. மொத நம்ம ஐயா எடுக்கணும்னு எடுத்து வந்தேன். நீ போய் டக்குன்னு அந்த பக்கம் யோசிச்சுட்டுனா வெள்ளை பக்கம் போக வைக்காத அவன்கிட்ட போய் எடுத்து வந்தேன். இந்த கோடை பத்தியில் ஒரு கை பஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கு. மொதல் பஞ்சா வந்திருக்கு. இன்னும் மேலே மேலே வரணும். மேலே 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 வந்து வளரும். விடு, அங்கே வண்டி வைக்கிறேன். கட்டு சொல்கிறான். நீ கட்டி வச்சு தலைக்கு வச்சுக்கிறியா? வேணாம். பாசி பருப்புக்கு தேங்காய் அம்மா நறுக்கிட்டு இருக்காங்க மிக்சியில் அரைக்கிறதுக்காக. போதாதுமா? இன்னத்து சாறு எவ்வளோ வரும்? இன்னும் போடணும். இந்த கஞ்சி இப்போ உனக்கு சக்கரை இல்லாமல் மொண்டு வச்சிருக்கேன். எடுத்துக்க. நீ சக்கரை அது சுடுது.
சர்க்கரை போடல, எங்களுக்கு நாங்கள் சர்க்கரை போட்டுக்கிறதுக்கு அங்கே வச்சிருக்கேன். சரி இப்படி பிடிச்சனா என்னம்மா கீழே விழுந்துடாது, வலிக்கிட்டு. அப்படி இருக்கட்டும். பாசிப்பயிறு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து ஒயிட் சுகர் போட மாட்டோம். இவங்கெல்லாம் டீயில் போட்டு குடிச்சு குடிச்சு பழக்கம் இவங்களுக்கு. அதனால் சர்க்கரை இல்லாமல் குடிக்க முடியாது. அரை சர்க்கரை தான் போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இனிமேல் நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்துடாமா? ம், வாங்கிட்டு வா, எல்லாம் வந்துட்டு அதை வாங்கிட்டு வா. எல்லாம் ஒன்றுங்க, நாட்டு சர்க்கரை நல்லது. இல்லை, அது இதோட அதுதான் விலை கூடங்கிறேன். கூடையாக இருந்தா அதான் நல்லது. உடம்புக்கு நல்லது தான் அது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு கஞ்சி குடிக்க போகிறோம். அப்பாவுக்கு மட்டும் சூப்பு வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக வளைக்கிறனால ஆட்டுக்கால் சூப்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அவரை அதை குடிக்க சொல்லலாம். தலைவரே, உனக்கு பாசிப்பயிறு கஞ்சி கிடையாதே, சூப்பு இருந்தா இதை ஊற்றி அடி. அதுவும் ஃபுல்லாக குடிக்காத, வயிறை கலக்கி விட்டுரும். சும்மா நார்மலாக எனக்கு கஞ்சி கிடையாதா? கஞ்சி நாங்கள் குடிக்கிறோம், உனக்கு சூப்பு வாங்கிட்டு வர சொன்னேன். சரி, கேட்டு கூட உன் வேலையை நான் சேர்த்துக்க போட்டு தாக்கிடுவேன். என்னது? அப்பாரை கவனிச்சிக்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யார் சொன்னா? நம்ம இவர் சிவகுமார் பையன். சிவகுமார்? அங்கே நான் இப்போ அந்தியில் கொண்ட ஆடு மேய்க்க, அது யார் சிவகுமார்? அது ஏழை பையன். ஓ, கவனிச்சிக்கிறாப்புல என்னாப்புல என்ன மற்ற இல்லைப்பா, காலையில் பயிறு கொண்டக்கடலை முட்டை 3 வந்துச்சு, நைட்டு போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னேன். வரும் அதான் செய்யறதுக்காக தான் செய்வாப்புல அப்படின்னாப்புல. இப்போ சூப் வந்திருக்கு. சூப்பு ஃபுல்லாக குடிக்காதப்பா, ம், ஏன்னா சாப்பிட்ணும். ஒரு டம்ளர் குடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. இந்த கடை சூப்பு கள்ளக்குடியில் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் சர்க்கரை போடாமல் பாசிப்பயிறு கஞ்சி, அப்பா வந்து சூப்பு குடிக்கிறாங்க. அப்படியே அம்மா வந்து சுகர் போட்டு அவங்க பாசிப்பயிறு கஞ்சி குடிக்க போகிறாங்க. நெத்திக்கு தூங்கிட்டானே? சரிதான், பகல் தூங்கவே மாட்டானா, நைட்டில் சீக்கிரமே தூங்கி. தூங்கி போயிட்டான். இன்னைக்கு தான் ஒரு நாளையெல்லாம் அப்படியே தான் அப்படியே தூங்கிட்டான். சக்கரை காசாக தான் இருக்கு, போதும். என்னப்பா என்னது? சூப்பு குடிச்சிட்டு இதை குடிக்கிற? சூப்பை குடிச்சிட்டு கஞ்சி குடிக்கிறேன். குடிக்கலாமா? ஏன் குடிக்கப்படாதுன்னு இருக்கா? கேட்குறேன். ஒன்று சாப்பிட்டா அடுத்து சாப்பிடக்கூடாதா? சரி, நைட்டில் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ரொம்ப சாப்பிடக்கூடாது, அவ்வளோ சாப்பிட்டு படுத்துக்கலாமா தூக்கம் வராமல்? சரி சரி, குடி. நைட்டில் தான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு படுக்கணுங்கிறது. பகலில் எப்படி இருந்தாலும் நைட் தான் ஓவர் ஃபுல்லாக சாப்பிட்டு படுத்தா தூக்கம் மனுஷனுக்கு அப்படி வரும். பாசிப்பயிறு கஞ்சி குடிச்சிட்டு நானாக சாப்பிட்டே முடிச்சிட்டேன். அப்பாலாம் டிவி பார்த்துட்ருக்காங்க, சாப்பாட்டுக்காக வெயிட்டிங். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லியும் வந்து நம்ம ஒரு கோல் எடுத்திருக்கோம் இல்லையா, அம்மா அப்பாவுக்கு வந்து நான் ஹெல்த்தியாக காலையில் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போ ஊற வைக்க போகிறேன். நைட்டு ஊற வச்சா காலைல அவிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. எங்கள் ஊரில் பேச்சு வழக்கில் வெவிக்கிறதுன்னு சொல்லுவோம். நார்மலாக சொல்லணும்னா அவிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நைட்டே ஊற வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் தான் கடலை, ஒரு கை அளவுக்கு 1.5 கை அளவுக்கு போட போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, இதை போட்டு தண்ணியில் போட்டுட்டேன். அடுத்தது வந்து என்னமா எடுக்கணும்னு, தட்டைப்பயிறு, பச்சை பயிரும் எடுத்தாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஊற வச்சிடறோம் இல்லையா, இது வந்து காலையில் பார்த்தா நொம்பி பெருசாக வந்துடுது. ஸோ இந்த பாத்திரத்தை மாற்றலான்னு இருக்கேன். ஒரு நிமிஷம் போய் பாத்திரத்தை மாற்றிடலாம். வேறு பாத்திரம் கொண்டு வந்தேன்.
சொம்பு வந்து செட் ஆக மாட்டுது. இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா நல்லா கொஞ்சம் பெரிய கிண்ணமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இதில் போட்டுக்கிட்டா கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு அந்த ஊற வச்சதை இதில் போட்டுடலாமா? ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சு அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியதான். ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று பார்த்தேங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவன் டெய்லியும் ஜிம்மு போகிறான், அதனால தான் இதை ரெடி பண்ணுறப்ப அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறான்னு. ப்ராமிஸாக ஒன்று சொல்கிறேன், ஜிம்மு போய் நான் 10 நாளைக்கு மேலே ஆக போகுது. என் ஃபேமிலிக்கு தான் தெரியும். நான் ஜிம்மு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நம்ம வீட்டிலேயே வேலை செஞ்சு அந்த மாதிரி பண்ணலாமான்னு கூட. நீங்கள் என்னடானா பொசுக்குன்னு இவன் ஜிம்முக்கு போகிறான் அதனால தான் ரெடி பண்ணி தரோம். இப்படிலாம் இல்லைங்க. அப்பா ஹெல்த்துக்காக தான் பண்ணணும்னு ஆசை. இதுக்கு முன்னாடி தான் டெய்லியும் ஜிம்முக்கு போனேன். அப்போல்லாம் அம்மாவுக்கு பண்ணி கொடுக்கணுன்னு அதை அப்படியே சொல்லி நான் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ தான் தோணுச்சு அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணுன்ட்டு. இனிமேல் நான் பாட்டுக்கு ஒரு வழியை பிடிச்சி போயிட்டுருக்கேன். நீங்கள் தப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை தோணியிருக்கலாம் அந்த மாதிரி இல்லைங்க. அப்படிலாம் இல்லை. நான் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே இல்லை. எங்கே தலைவர் கிளம்பிட்டீங்க? மாடு தண்ணி காட்டி தீனி போட்டோம். மாடு தண்ணி காட்ட போறீங்க? என்ன பக்கெட்டில்? தவிடு. மாடு தீவனம். தண்ணி காட்ட போறியா? சாப்பிடலப்பா நீ? ஓ, மாடு தண்ணி காட்டி தீனி போட்டு வந்தால் சாப்பிட்டா படுக்கலாம். அப்புறம் வந்து கொட்டையாரும் கொட்டாய்க்கு பக்கெட்டில் தூக்கி உள்ள போட்டோம். தண்ணியை நான் தூக்கிட்டு வந்து வச்சேன். மாடு தண்ணி காட்டி தீனி போட்டாச்சு. கையை காலை கழுவிட்டு போய் சாப்பிட வேண்டியதான். நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாகவே தூங்கிட்டான். அப்பா வந்து அவனை படுக்க வைக்கிறாரு பாயில். படுத்துட்டே சாப்பிட்டு நீ இல்லாமல் படுக்க மாட்டானே. தூங்கி போயிட்டான்ல. இப்போ யாருனாலும் தூக்கிட்டு போகிறாங்க. என்ன சாப்பாடா? சாப்பாடு நைட் சாப்பாடு. என்ன நைட்டு உனக்கு ஸ்பெஷலா? நானும் சோறில் தான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ட சாப்பாடு முடிஞ்சிச்சான். பண்ண மறுபடியும் கொஞ்சம் சேமியா கிண்டுச்சு பாப்பா. சேமியா சாப்பிட வரியா? நீ சாப்பிட்றியா கொஞ்சம்? இல்லை நான் சாப்பிட்டேன். நான் அப்படியே உட்காருறேன் இங்கேயா? ஐயா அப்புறம் கத்தாத. இது வந்து நம்ம வீட்டு பூனை தாங்க. அப்போக்கு எப்போ நம்ம வீட்டில் ஓடியாந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து சாப்பிடும். இப்போ வந்து கத்திட்டு நிற்கிது. ஜன்னல்லேருந்து டைவ் அடிக்கும். சூப்பராக இருக்கும். என்ன சேலெல்லாம் மாற்றிட்டேன். இப்போதான் குளிச்சுட்டு வரேன். மணி என்ன? 10:40. அப்புறம் இப்போதான் குளிச்சுட்டு வரேன். ஏன் இவ்வளோ லேட்டாக குடிக்கிறேன்? வெந்நீர் வச்சு
ஏன் விளையாட்டுன்னா அப்புறம் மட்டும் லெஸ்ட் எடுத்தல இப்போதான் இதுதான் போய் குளிச்சுட்டேன். வேலையா? மட்டும் வேலை ரெடி கட்டி வாங்கி வச்சு இப்போ தான் குளிச்சுட்டு வரேன். சரி. விளக்க மாதிரி கையில் வச்சுருக்கேன். எதுக்கு விளக்கமா இருக்கையில்? படுக்கிறதுக்குள்ள இதெல்லாம் ஒன்று ஒரு ரெட்டினாலும் அடிக்காமல் இன்னைக்கு படுக்கிறது இல்லை. ஏன்னா எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் அடிக்காமல் என்ன பண்ணுறது? இதாண்டா கம்ப்ளீட்டி கூட்ட போகணும், கூட்டி விட்டு படுக்கிறது. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. படுக்க போறியா? எல்லாரும் படுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்மளும் படுக்க போகிறோம். இன்னைக்கு நைட்டு விழாக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வேற என்ன, அவ்வளோதான் மக்களே. நைட் ரொட்டீன் முடியுது, தூங்க போகிறோம் எல்லாரும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.